மற்றவங்க சண்டை போட்டுக்கிட்டாலோ அல்லது டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாலோ அது அவங்களுடைய ப்ரைவசி. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம மூக்க இடுறது அல்லது அந்த விஷயத்தை கேட்டு நம்ம சந்தோஷப்படுறது தவறு. ஆனால் மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுடைய டிவோர்ஸு, மற்றவங்களுக்கு அட்டென்ஷன் எடுக்கும் பொழுது அல்லது பல லட்சம் பேர்த்துக்கு போய் சேரும் பொழுது அவங்களுடைய நேரத்தை எடுத்துக்கும் போது ஸோ அதை பற்றின ஒரு விவாதம் இருக்க தான் செய்யும். எது உண்மை எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்த்தி ரவி அண்ட் ஜெயரவி இவங்களுக்குள்ள இந்த டிவோர்ஸ் ஒரு விஷயம்தான் சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் பயங்கரமான ஒரு வீடியோஸு, டெய்லி ஒரு வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் 10 ஜெயம் ரவியோடைய பிறந்தநாள். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பிறந்தநாள் அன்றைக்காவது ஆர்த்தி ரவி அவங்க எதிர்பார்த்தது ஜெயம் ரவி அவர்கள் வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட வந்து கொண்டாடுவாங்க, பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. ஏன்னாக்க இந்த ஆண்டு ஜூன் 9 10 அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அந்த டேஸுக்குமே வரல. ஸோ அவங்க ஆர்த்தி ரவி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பசங்கள்கிட்ட கண்டிப்பாக வருவார், உங்கள் அப்பா வந்து ஷூட்டிங்கில் இருக்காருங்கடா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டுருக்கு நாம் படித்த ஒரு உண்மையான ஒரு விஷயங்களாக பார்க்கும்பொழுது. ஆனால் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தி ரவி தனுஷோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு ஸோ அவங்கள பற்றி தன்னுடைய யூகங்களையும் கருத்துக்களையும் திணிச்சிக்கிட்டு வராங்க யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் உண்மைன்னு நம்ம கூறிட முடியாது. ஏன்னா அதுக்குமே அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்க தனுஷ் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோடைய மாமியா சுஜாதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ப்ரொடியூசர். ஸோ அவங்க பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தொழில் ரீதியாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதேமாரி த்ரிஷாவும் சுஜாதா விஜயகுமாருமே ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க பொண்ணுமே இவங்க பொண்ணுமே ஸோ ஒரு சினிமா ரீதியான ஒரு விவாதங்களுக்கு உண்டு பண்ணக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது இவங்களை கனெக்ட் பண்ணி ரியல் லைஃப்பில் சினிமாவை தாண்டி ரியல் லைஃப்பில் இவங்க இல்லீகலாக இந்த ஒரு அஃபேர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஜெயம் ரவி வந்து ஆர்த்தி ரவி அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு டாக் வரும்போது நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தனுஷை பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான கருத்து அப்படி தான் வருது. ஏன்னா விஜய் டிவி சில நட்சத்திரங்களோடு இருந்து ஸோ அந்த உறவுகளையுமே பிரேக் பண்ணார். ஸோ இவருடைய பர்சனல் லைஃப்லேயுமே சில அவரும் தன்னுடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பிரேக்கப் ஆகிட்டு தான் வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு கான்வர்சேஷன் மறைமுகமான ஒரு தகவல் யூகங்கள்னு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்த்தி ரவியும் தனுஷும் பற்றின ஒரு விஷயம், அதேமாதிரி த்ரிஷா ஜெயம் ரவி பற்றின ஒரு விஷயமே மறைமுகமாக சோசியல் மீடியாவில் டாக் இருக்குது. ஸோ ஆனால் இதுக்கு எல்லாமே அவங்க சகோதரன் சகோதரி மேலே தங்கச்சி அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. அதை இல்லாமல் மறைமுகமாக இன்னொரு பப்பில் பாடக்கூடிய ஒரு பாடகி, ஆல்பம் சாங்கில் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடகி கெனிஷ்கா பிரின்சஸ். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இடையில ஜெயம் ரவியோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு பழக்கம் கோவாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க 2009 பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தியும் அண்ட் ஜெயம் ரவியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ்வில் இருந்திருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த கல்யாணத்துக்குமே ஜெயம் ரவியுடைய ஃபேமிலி அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாருமே ஒத்துக்கலை. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு தன்னுடைய ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய கையை அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அப்படி ஸ்ட்ராங்காக அப்ரோச் பண்ணி தன்னுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் வச்சார். கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சார் தன்னுடைய குடும்பஸ்தர்களை. ஸோ அந்த மாதிரி ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ண ஆர்த்தி ரவி 2009. ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க, ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்த செப்டம்பர் 19 அவரு பிறந்தநாளுக்கு முன்னாடி வருவான்னு எதிர்பார்க்கப்பட்ட போக அவர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இங்கே 2 பேர்த்துக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு விவாதம் ஏற்பட்டு நாங்கள் சுமூகமாக பிரிஞ்சிருக்கோம். ஸோ அவரை சார்ந்தவர்களும் என்னை சார்ந்தவர்களும் நிம்மதி அடைய இந்த சுமூகமான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பான ஒரு நடையில். ஸோ சினிமா நட்சத்திரங்கள்லாம் எப்படிலாம் ஒரு ஒரு லெட்டர் பேடில் கொடுப்பாங்களோ ஸோ அதேமாரி ஒரு தோணியில் ஸோ ஜெயம் ரவியுமே கொடுத்துருந்தாரு. அது இயல்பு தான் அப்படின்னு நினச்சி விட்டாலும் அதுக்கு 2-3 நாள் கழிச்சு ஸோ ஆர்த்தி ரவியும் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு ஷாக் ஆன மாதிரி, இது நான் எதிர்பார்க்காத ஒன்று, என்னை ஆலோசிக்காமல் இந்த மாதிரி கருத்தை வந்து ஜெயம் ரவி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. நானும் என்னுடைய மகன்களும் என்ன செய்வது அறியாத திகைக்கிறோம், வாழ்வது அறியாதது இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனத்த வார்த்தைகளோட கனத்த இதயத்தோட ஸோ அவருமே 2-3 நாள் கழிச்சு ஆர்த்தி ரவியுமே வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாதம் ஒரு கான்வர்சேஷன் போகும்போது இந்த 2 இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஸோ இவங்களை 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரவி வீட்டார் குடும்பஸ்தார்களும் அப்பா அம்மா அண்ட் மோகன் ராஜா அவருடைய அண்ணன் அவரும் அதேமாரி ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா ஸோ அவங்களுமே இது சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ இருந்துமே இவங்களுடைய முயற்சியெல்லாம் தோல்வியில் அடைஞ்சிருக்கு. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி இவர் இப்போ பழைய நண்பர்களோட நட்போட அப்பப்போ பார்ட்டிக்காக கோவா போவார் ஜெயம் ரவி அவர்கள். ஸோ அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக அப்படி கோவா போகும்போது அங்கே பார்ட்டியில் ஒரு அறிமுகமாக ஆகிறவங்க தான் இந்த கெனிஷ்கா பிரின்சஸ். ஸோ அவங்களுடைய பழக்கம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா நட்பாக பழகி அது இப்போ நாளடைவில் சமூகத்தில் என்ன சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு உறவு முறைக்கு ஆளாக்கப்படுது. ஸோ அப்படி கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க போகும்போது ஹைதராபாத்தில் 2-3 வாட்டி போலீஸார்ட்ட மாட்டியிருக்காங்க. தவறான விஷயத்துக்கு கிடையாது. ஸோ காரில் அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பு வந்து ரொம்ப ஹெவியாக உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாமல் இருக்கிற அளவுக்கு அவருடைய லேண்ட் ரோவர் கார் அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காரில் ஃபிலிம் ஸ்ட்ரிப்பு ஓட்டுறதால ஸோ அதுக்கு ஹைதராபாத் போலீஸார் வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஃபைனுமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் இது வந்து ஓட்டிட்டு போகும்போது கெனிஷ்கா ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் ஹைதராபாத்தில் வேகமாக அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அவருமே கிட்டத்தட்ட ஃபைன் அதை கட்டியிருக்காரு ஹைதராபாத்தில். ஸோ அதை தாண்டி இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தி ரவி ஜெயம் ரவி அவங்களுடைய ஓனாக வாங்கின காரு. ஸோ இங்கே சென்னையிலுமே அந்த காரை பார்த்துருக்கலாம் அவங்களோட ரசிகர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஸோ இந்த விஷயங்கள் கேள்விப்பட்ட ஆர்த்தி ரவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜெயம் ரவியோடைய இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரிமூவ் பண்ண உடனே அவங்க மனசுலேருந்து ஜெயம் ரவியை நீக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவில் நீக்கினாலும் அவங்களுடைய மனசில் இருந்து நீக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ஏன்னா 2 குழந்தைகளே இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக நிறைய கருத்துக்கள் அவங்கவுங்க யூகங்களும் கருத்து திணிப்புமே நடந்துகிட்ருக்கு. இவங்களுடைய டிவோர்ஸ் நடக்க போகுது. ஏன்னா 6 மாதத்துக்கு ஐ திங்க் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே டிசம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க, டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சுரேஷ் ஜெயம் ரவியுமே சரி இவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது, இவங்க பேசி பெருசாக்க வேண்டியதில்லை, ஸோ இது சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த காதலர்களை சேர்த்து வைக்க கல்யாணமாக நடக்கிறதுக்கு குஷ்பு அவர்களுமே இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ இப்படி பல பேர்த்துடைய ஆசையோடையும் அன்போடையும் சேர்த்து வச்ச இந்த காதல் இடையில கோவாவில் அறிமுகமான அந்த கெனிஷ்காவோடு தொடர்பான அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பிரதர் அந்த படம் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கெனிஷ்கா பற்றி எதுவும் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரவி கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒரு புனிதத்தன்மையானவங்க, அவங்க ஒரு ப்ரீஸ்ட்டு, அவங்க ஒரு ஹீலிங் பவர் இருக்கவங்க. ஸோ அதுக்குன்னு நாங்கள் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை நாங்கள் வைக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக 2-3 வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி இழுக்காதீங்க அப்படின்ற சொல்லும்போது ஸோ இந்த கேள்வி இந்த நம்ம படித்த விஷயம் உண்மைன்ற நம்புகிற விஷயம் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி நினைக்கும் பொழுது அதே மாதிரி இந்த கெனிஷ்காவும் ஜெயம் ரவியும் சமீபத்தில் சென்னையில் இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் இருக்கிறதாகவும் ஸோ அவருடைய ஆஃபீஸில் இருக்கிறதாகவும் தகவல் கிடச்சி ஆர்த்தி ரவி பார்த்தீங்கன்னாக்க அந்த ஹோட்டல்லையும் அவருடைய ஆஃபீஸெல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு. அப்படி பார்க்க ட்ரை பண்ணும்பொழுது ஸோ அங்கே ஜெயம் ரவி அவர்கள் வெளியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாதுகாப்பு இருக்கவங்க என்னை யார் பார்க்க வந்தாலும் அலோவ் பண்ணாதீங்க, ஈவன் என்னுடைய சார்ந்தவங்களாகி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுலேருந்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தி ரவி ட்ரை பண்ணியுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வெளியே வராங்க. ஸோ இதை தெரிஞ்ச கெனிஷ்கா பிரின்சஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ போடுறாங்க, காலை தூக்கி மேலே காமிச்சு செக்மேட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது மறைமுகமாக ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் ஆனாலும் இது சோசியல் மீடியா அல்லது இந்த லீகலாக ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி ஒரு தாட்டில் வைக்கிறதும் அது ஆர்த்தி ரவி அதுக்கு ஆப்போஸ் பண்ணி வைக்கிறதும் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது தான் இது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷனுக்கு வருது. ஸோ அதை தாண்டி நிறைய வீடியோஸுமே க்ரியேட் பண்ணி போடுறாங்க. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம், இப்போ இந்த ஒரு பெண் கெனிஷ்கா பிரின்சஸ், இந்த பிரின்சஸ் அவருடைய கணவரை பற்றி இதுவரையிலும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கெனிஷ்கா பார்த்தீங்கன்னாக்கா ஜீவா ப்ரொடக்ஷனில் ஒரு ஆல்பமுமே பண்ணியிருக்காங்க, நிறைய பப்பில் பாடுறவங்க, ஸோ இண்டிபெண்ட் சாங்ஸுமே நிறையா பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவங்க இப்போ ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஒரு மனிதனை மேம்படுத்துறதுக்கான அந்த ஒரு ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொல்கிறாங்க, அதுமாரி கனிஷ்கா பிரின்சஸும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதமான ஒரு குடும்பத்தில் ஸோ ஒரு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு ஜெயம் ரவி. ஸோ அடுத்தடுத்து இவங்களுடைய மாமியா இவங்க டிக் டிக் அப்படின்ற ஒரு படத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு பீக் கொடுத்தாலும்
அந்த படத்தில் தன்னுடைய மகனை நடிக்க வச்சு அவங்க தன்னுடைய மகன் மீது அன்பை காட்டினாலும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாமியா மருமகனுக்குள்ள பிரச்சனை, பனிப்போர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சில வதந்திகள் வந்துச்சு. அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக தெரிய வருது. ஏன்னா இந்த குடும்பத்திற்கு பொருந்தாத ஒரு நபர் 3வது நபர் கோவாவிலேருந்து வரும்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது